இன்னைக்கு நம்ம ரெட் டேப் மிஸ்ட்ரியில் காஞ்சரிங் மற்றும் அனபெல்லா மூவி செட்டில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பேச போகிறோம். பொதுவாகவே ஒரு பேய் படம் எடுக்கும்போது அவ்வளவு சுலபமாக எடுத்து முடிச்சிட முடியாது. இது நீங்கள் பேய் படத்தோட டேரக்டர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னாவே கண்டிப்பாக தெரியும். எக்ஸாம்பிள், மாயா படத்தில் எப்படி மூவி செட்டில் பல விசித்திரமான விஷயங்கள் நடக்குமோ அதே மாதிரி ரியல் லைஃப்ல நடந்திருக்கு இதே காஞ்சரிங் அண்ட் அனபெல்லா செட்டில். அது என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, ரெட் டேப் மிஸ்ட்ரியில இருந்து. காஞ்சரிங் படம் அப்படி சொன்னாவே அந்த குடும்பத்தை காப்பாற்றின அந்த 2 பேரநார்மல் ஆக்டிவிஸ்ட்டை யாரால மறுக்க முடியும்? ஆனால் இந்த பேரநார்மல் ஆக்டிவிஸ்டாக நடித்தவங்களுக்கு கூட இவ்வளவு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வெரா ஃபர்மிகா. இவங்களை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவங்க பேர் தெரியலனாலும் இந்த படத்தில் இவங்க இந்த கேரக்டரில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஆக்சுவலி இவங்களுக்கு படத்தில் நடிக்கும் போது பல தடவை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் காசு வாங்கிட்டோம், நம்ம நடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடிச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன்ஸ் படம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களுடைய தொடையில் அந்த தைஸில் யாரோ கீறி விட்ட மாதிரியே இருக்குது. அவங்க தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் உடம்புல அங்கங்கே காயமாகிருக்கிறது அவங்க நோட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது படத்துலேயே இதே மாதிரி ஒரு சீன்ஸ் வரும். அதாவது பேய் இருந்தாவே அந்த வீட்டில் அடிபடுற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி உடம்பு சரியாத மாதிரி இருக்கும். பட் அகைன் இது இவங்களுக்கே வந்தப்போ இது எப்படி இது ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சப்போ தான் தெரியுது. இந்த காஞ்சரிங் படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பல இடத்துக்கு போய் அது சரி பண்ணதா சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு பேரநார்மல் ஆக்டிவிஸ்ட் பேட்ரிக். இவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். இவர் பேர் தெரியலனாலும் வழக்கம் போல் அவருடைய முகம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இவருக்கு அவங்களுக்கு நடந்த மாதிரி நடக்கல. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக அவர் செட்டில் நடிச்சிட்டு இருக்கும் போது வினோதமான சவுண்டு வந்ததா அவர் சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் ஏதோ தீ பிடிச்சது, அதன் பிறகு நாங்கள் ஓடி வந்துட்டோம், அதன் பிறகு நாங்கள் எங்கெங்கே தங்குறோமோ அந்த இருக்கிற இடம் ஃபுல்லாமே அன்கம்ஃபர்டபுளாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஆனால் அதன் பிறகு அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை. ஆனால் அந்த படம் நடிக்க லாஸ்ட் செகண்ட் வரை எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆகிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அடுத்து இந்த காஞ்சரிங் செட்டில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கேமராமேன். கேமராமேனுக்கு மட்டும்தான் எங்கே எப்படி ஆங்கிள் வைக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான் பண்ணுறது இவர் தான். இவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் பயங்கரமாக ஷாக் ஆகுவீங்க. ஆக்சுவலி படம் எடுக்கும் போது எல்லாருமே ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் படம் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு எப்போயாவது தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்படி இருக்கிறப்ப எப்பெல்லாம் இந்த காஞ்சரிங் படத்தை முடிச்சுட்டு செட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரோ அட் த டைம் அவங்க வீட்டில் அவங்க வளர்க்குற நாய் பயங்கரமாக கத்துமா. இது 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல, அவர் எப்பெல்லாம் வீட்டுக்கு வராரோ அப்பெல்லாம் வீட்டுக்குள்ளே நுழைய விடாமல் பயங்கரமாக கத்துமா. அதற்கு பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை அந்த கேமராமேன் பின்னாடி ஏதாவது ஒரு பேய் வந்திருக்கும், அதை நாய் பார்த்துருக்கோம், அதனால தான் நாய் இப்படி அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் இதுவும் சரியாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கேமராமேன் சொல்லியிருந்தாரு. இது வரைக்கும் காஞ்சரிங் படத்தில் யார் யாருக்கு என்னென்ன இஷ்யூ ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்போ அனபெல்லா மூவி செட்டில் என்னென்ன ஆச்சுன்னு தான் பேச போகிறோம். அனபெல்லாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்சனுக்கு தான் ஆச்சு, இவங்களுக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரியே கிடையாது. ஏன்னா அனபெல்லாவில் நடித்த கிட்டத்தட்ட 90% பேருக்கு எல்லாருக்குமே மூக்கில் சம்மந்தமே இல்லாமல் ரத்தம் வந்திருக்கு. ஒருத்தருக்கு ரத்தம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அடுத்தடுத்த நாள் வேற யாருக்கும் ரத்தம் வந்திருக்கு. அதன் பிறகு ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த பூஜை எப்படி நம்ம செய்வோமோ அந்த இடத்துல அது என்னென்ன பண்ணுவாங்களோ அதை வச்சு கட்டுப்படுத்துகிறாங்க. பட் ஆஃப்டர் தட் டைம் மனுஷங்களை அட்டாக் பண்ண முடியாது அப்படின்ற ஒரே காரணத்தினால அவங்க ஃபேக்காக யூஸ் பண்ண பொம்மை இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு இடத்துல ஷூட் முடிஞ்சோடனே அந்த செட்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் அதை எடுத்து வேற இடத்துல யாரோ வச்ச மாதிரி இருக்குமா. இதையும் தாண்டி அந்த செட்டில் முக்கியமான யூஸ் படுத்தப்பட்ட பியானோக்கு கீழே எப்பவுமே ஒரு ஷீட் இருக்கும், அது உட்காந்து வாசிக்கிற மாதிரி. ஆக்சுவலி எப்பவுமே பியானோ பக்கத்தில் தான் அந்த ஷீட் இருக்கும். ஆனால் எப்பெல்லாம் இவங்க ஷூட்டிங்கை முடிச்சு நைட் அங்கே பார்க்குறாங்களோ அந்த ஷீட் இருக்காதான். பட் அடுத்த நாள் காலையில் தான் அந்த ஷீட் இருக்குமா. எங்கே போகுது எங்கே வருது அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் தெரியாதா. எப்படி காஞ்சரிங் பட செட்டில் ஒரு அன்ஈவன் வாய்ஸ் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இங்கே யாரோ இழுத்து மூச்சு விடுற மாதிரி உங்களுக்கு சத்தம் கேட்டுகிட்டே இருந்திருக்கு. இது ஒருத்தர் 2 பேருக்குன்னு இல்லை, அங்கே அனபெல்லா செட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இது உணர்ந்துருக்காங்க. நான் சொன்ன இந்த 2 மூவி செட்லேயும் திகில் அடைஞ்ச பல விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் எது பார்த்து நீங்கள் பயங்கரமாக ஆச்சரியமானீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.